الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதான் முபாரக் சங்கையான பிறை 16 தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய அருள் பொழிகிற அவனது இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமதானிய வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் கபூல் செய்தருள் புரிவானாக. ரமதானினுடைய ஏனைய பகுதிகளும் அவன் உகந்த நல்வழிபாட்டோடு அமைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று பிறை 16 தராவீஹ் தொழுகையில் சூரா அன்-நம்ல் பரிபூர்ணமாக ஓதப்பட்டு, சூரா அல்-கஸஸ் பரிபூர்ணமாக ஓதப்பட்டு, சூரா அல்-அன்கபூத் அதை நாம் ஓதி துவங்கியிருக்கிறோம். இந்த சூறாக்களில் பல்வேறு தரப்பட்ட தகவல்களை அல்லாஹ் நமக்கு செய்திகளாக தருகிறான். இறைமறை குர்ஆனினுடைய 3 பாகத்தில் 2 பாகங்கள் இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடிய மற்ற பாகத்தையும் முழுமையாகவே நாம் தொழுகையில் ஓதி அதை கேட்பதற்கான நன்னசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட அந்த வேத வரிகளில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தை ஆண்ட மன்னர்களில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாரும் ஆளாத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹ் அவர்களுக்கு மிக விரிவான ஆட்சி அதிகாரத்தையே கொடுத்து கௌரவித்தான். யாருக்கும் அத்தகைய அதிகாரம் இருந்திருக்க கூடாது என்று கேட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு மனிதர்கள் மாத்திரம் அந்த அரசாட்சிக்குள்ளால் இல்லாமல் அந்த அரசாட்சிக்குள்ளால் ஜின்கள், பறவைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். வெறுமனே கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் என்று இல்லாமல் பூரணமாகவே அடிமைப்பட்டு கிடந்தது போன்றவைகள் எல்லாம் இருந்தது. அத்தனை அதிகாரத்தையும் கையில் வைத்திருந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவினுடைய அருளால் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற நன்றி கடனை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆத்தைனா, நாம் கொடுத்தோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மா, ஞானத்தை கொடுத்தோம். வகாலா, ஒரு அறிவு தீட்சண்யம் கிடைக்கிற பொழுது, அத்தகைய பாக்கியம் அமைகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இலக்கண புருஷர்களாக அல்லாஹ் இவர்களை முன்னிலைப்படுத்தி காட்டுகிறான். வகாலா, அந்த 2 நபர்களும் சொன்னார்கள், தந்தையும் மகனும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லதி ஃபல்லலனா, எங்களை சிறப்பாக்கி வச்சானே, அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், அல்லாஹுவினுடைய அடியார்களில், மோமினான அடியார்கள்ல இருக்கக்கூடிய அநேகர்களை விட என்ன அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழோன்னு சொன்னாங்க. இதுதான்
ஒரு நியாமத்தை அடைந்ததற்கான அடையாளம். இல்லை என்றால் அது நிக்குமத் என்று அபூ ஹாமித் கஸ்ஸாலி இமாம் சொல்லுவாங்க. ஒரு நிஅமத்தை அடைந்திருக்கிறோம் என்பதின் அடையாளமும் ஒரு நிக்குமத்தை அடைந்திருக்கிறோம் என்பது நியாமத்துக்கு ஆப்போசிட் நிக்குமத்து. உச்சரிப்புல மாறிச்சுன்னா அதை மாறி போயிடும். ஒருத்தர் நியமத்துங்கிறது நிக்குமத்துன்னு நான் வைங்க, அங்க தமிழ்ல எழுதும் போதெல்லாம் அந்த பிரச்சனை வரும். நியமத்துக்கு சில பேர் நிக்குமத்துன்னு போட்டுருவோம். அப்ப இரண்டுமே பொருளே அப்படி மாறி போய்விடும். அருளாக அமைந்து விட்டால் நிஅமத்து, சோதனையாக அமைந்து விட்டால் நிக்குமத்து. இது அருளாக அமைந்திருக்கிறதா என்பதனுடைய அடையாளம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடில் தான் இருக்கிறது. அப்ப இங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சீதேவிகள் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹுவினுடைய ஃபضலால் அல்லவா கிடைச்சதுன்னு சொல்லி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வரிச சுலைமானு தாவூத, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவூதினுடைய வாரிசாக அங்க ஆக்கணும். அப்படி ஆக்கணும். மனிதர்களே, அவங்க சொன்னாங்க, கால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உள்ளின்னா மந்திகத்தைர், அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பறவையின் ஞானங்கள் கற்று பேச்சுக்கு அந்த 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 பறவையினுடைய பாஷைகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஊத்தினா மின்குல்லி ஷை, இன்னும் ஏராளமான வஸ்துக்கள் பொருள்களில் எனக்கு அந்த ஞானங்கள் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன், நிச்சயமாக இவைகள் எல்லாம் தெளிவான சிறப்புகளாக அருட்கொடைகளாக கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், சுலைமான, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் என்ன செஞ்சிருந்தோம், வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். ஜுனூதுஹு, படைகளை, மினல் ஜின்னி, ஜின்ல உள்ளது, இன்சு மனிதர்கள், தயிர் பறவைகள், ஃபஹும் யூஸஊன், இவைகள் எல்லாமே தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி எல்லாம் சொல்றான். அடுத்த வர்ற ஆயத்துல, ஹத்தா இதா அதௌ அலா வாதின் நம்லி, அவங்க என்ன செய்யறாங்க, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் பட்டாளங்களோட எறும்பு கூட்டத்தின் பக்கம் வந்த பொழுது, காலத்து நம்லத்துன், ஒரு எறும்பு சொல்லிச்சு, யா ஐயுஹன் நம்லு, எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்க எல்லாம் உங்க பொந்துக்குள்ளால் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமும் அவங்க கூட்டத்தார்களும் அறியாத நிலையில் உங்களை மிதித்து விடக்கூடும். அதனால நீங்க உங்க பொந்துக்குள்ள என்ன செஞ்சுக்கங்க, போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப இது தூரத்துல இருந்து வந்துகிட்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே தான் அந்த பாஷைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, இதை கேட்டதோடு அவர்கள் அப்படியே சிரிக்கிறாங்க. ஒரு எறும்பு சொன்னதை பார்த்து, அவ்வளவு தூரம் தெரியாமலப்பா இருக்க போறோங்கிற மாதிரி. சில பேர் இந்த மாதிரி நடக்கும்ல, நல்ல விளங்குன ஆள்கள், ரொம்ப தெளிவான ஆளா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் விவரம் பத்தாதவன் இவங்களை தெளிவில்லாதவங்க நினைச்சு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லும் பொழுது ஒரு சிரிப்பு வரும், ஒரு நம்பட்ட சிரிப்பு ஒண்ணு வரும். இதெல்லாம் தெரியாமலப்பா இருக்கிறோம் அவன் சொல்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த எறும்பு சொல்றதை கேட்டு, எறும்புக்கு என்ன ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும், இருந்தாலும் அது 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 அதனுடைய கூட்டத்தின் மீது அது தனி பாசம் கொண்டிருக்கிறது. எறும்பை குறித்து ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு ராணுவ கட்டுப்பாட்டினுடைய அடையாளமாக மாத்திரமல்ல, சிகரமாக எறும்பு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ராணுவ கட்டுப்பாடு அது கிட்ட. ஒரு கமாண்டருக்கு கீழே தான் அத்தனை பொறுப்பையும் அது வச்சிருக்கும், அவ்வளவு பெரிய இது. ஆனா அந்த கமாண்டரா பெண் எறும்பு தான் இருக்குங்கிறத அல்லாஹ் பதிவு செய்யறான். அந்த கமாண்டரா பெண் எறும்பு தான் இருக்கும். காலத்துன்னு சொல்றதை வச்சு இந்த அறிஞர்கள் இந்த ஆய்வை முன்னிறுத்துகிறார்கள். இன்றைய ஆய்வுகளும் அதை தான் முன்னிறுத்துகிறது. பெண் எறும்பு தான் அந்த கமாண்டர் அந்த பொறுப்பை வச்சிருக்கும். அது வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாமே ராணுவ கட்டமைப்புகள். ஒரு பெரும் எறும்பு புற்ற ஆய்வுக்கே உட்படுத்தினார்கள் ஆய்வாளர்கள். மகா பெரிய எறும்பு புற்ற ஆய்வுக்காக வேண்டி எடுக்கிறாங்க. எடுத்தா அதற்குள்ள ரகசியங்கள் தனி அடையாளப்படுத்துகிறார்கள். எத்தனை அறைகள் அதற்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்யூர் பண்றதாக இருந்தால் அந்த புற்றை பார்த்து கற்றுக்கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய இது. இதை தாண்டி அத்தனை ராஜ இதுகளுக்கு தனி, சிப்பாய்களுக்கு தனி, பணியாளர்களுக்கு தனி, இப்படின்னு ஒண்ணா வச்சு கொண்டு வரக்கூடிய தானியங்களை போடுறதுக்கு ஒரு இடம், அதுல இருந்து அதை பிரிக்கிறதுக்காக இன்னொரு இடம், இதெல்லாம் எறும்பு புற்றுக்குள்ள இருக்குதான். அதை பிரிக்கிறதுக்கான இடம்,
சேமிப்பு கிடங்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அரசாங்கத்தையே நடத்தி காட்டுகிறது. ஒரு சேமிப்பு கிடங்குன்னு சொல்லி அந்த சேமிப்பு கிடங்குக்குள்ளால் வந்து சேர்க்கிற ஒரு பொருள் வந்து சேர்ந்துரும். சேமிப்பு கிடங்குக்குள்ளால் வைக்க வேண்டிய பொருள்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது எறும்பு முதல்ல என்ன பண்ணுமா, வித்தை எடுத்து நேரா கொண்டு போய் வச்சிடாது. கிடைச்ச உடனே மனுஷன் சுருட்டுற மாதிரி சுருட்டாது. அது சேமிப்பு கொண்டு போகும்போது அந்த வித்தை 2ஆக 4ஆக உடைத்து விடுமா. ஏன்னா ஒரு வித்தாக இருக்கும் பொழுது தண்ணீர் பட்டு விட்டால், மழை நீர் பட்டு விட்டால் மீண்டும் முளைக்க துவங்கி விடும். அது உடைக்கப்பட்டு விட்டால் முளைக்காது. அதனால சேமிப்பு கிடங்கில் வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அது உடைத்து உடைத்து வைத்து விடுவாம். அது எப்பவும் கெடாம கிடக்கிறதுக்காக வேண்டி. இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நாமே பார்க்கிறோம். திடீர்னு ஒரு இதை அடிச்சு போட்டுட்டு அங்கிட்டு திரும்ப வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த ஏரியாவை காலி பண்ணி முடிச்சிடும். அப்ப ஒரு இதை அப்புறப்படுத்தக்கூடிய இது. அதனாலதான் வீட்டுக்குள் எறும்பு வந்தால் அந்த எறும்பு எதற்காக வருதுன்னு பார்க்கணும். சும்மா சகட்டு மேனிக்கு அதை அழிச்சிடக்கூடாதுப்பாங்க. ஏதோ ஒண்ணு அதற்கு இருக்கிறது. அதற்கான வழிகோலை நாம் விட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு எறும்பு உள்ள வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நாம இருக்கிற இடத்துல சிந்துனா வரத்தான செய்யும். அது அதற்கான ரிசுக்கை தேடி வருகிறது என்பார்கள். சரி, ஹயர். இப்ப இந்த பெண் எறும்பு கமாண்டர் சொல்லிச்சு, யா யூஹன் நம்லு உதுகுலு மசாக்கின்னு சொல்லி. இதை கேட்ட உடனே அவங்க சிரிச்சிட்டாங்க. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் தெரியாமலா இருக்க போகுது நமக்கு, அது சொல்லுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வகால. அப்ப சுலைமான் நபி சொன்னாங்க, ரப்பி இறைவா அவுஸிஅனி எனக்கு வாய்ப்பு கொடு, அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ செய்த அருள் இருக்கிறது இல்லையா, அதற்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். நீ பொருந்திக் கொள்கிற விதத்தில் நான் நல்லமல்களை செய்ய வேண்டும். அதற்கும் எனக்கு என்ன செய், வாய்ப்பை கொடு. நீ பிரஹ்மதிக உன் அருளுக்குள்ளால் நீ என்னை நுழைத்து விடு. ஃபி இபாதிக சாலிஹின் உன் சாலிஹின் குழுக்களில் என்னையும் சேர்த்து விடு என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச சிறப்புகள். ஒவ்வொரு சிறப்பும் கிடைக்கிற பொழுது அவர்கள் சிரம் தாழ்ந்து அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவை புகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் இது வந்து அந்த ஒரு பாஷை கேட்குது. கேட்டா மனிதனாக இருந்தால் என்ன செய்வான், ஒரு ஆளு சும்மா 4 பேர் இவனுக்கு யாராவது வந்து செய்தியை சொல்லி இருக்கணும். இவன் என்ன வஹியா வரப்போகுது, இன்னொரு ஆள் பேசுற செய்தி இவனுக்கு வஹி வராது, யாரோ சொல்லி இருக்கணும். அந்த சொன்ன செய்தியை கேட்டாலே இவர் அவர்கிட்ட பேசும்போது தெரியும் உங்களை பத்தி எல்லாம் விளங்கும், நான் கேட்டுதான் வச்சிருக்கிறேன். எப்படி இவனுக்கோ இல்ஹாம் வந்த மாதிரி வஹி வந்த மாதிரி பேசுவான். யாரோ ஒரு ஆள் சொல்லி இருக்கிறா, அந்த செய்தி வந்திருக்குது. இங்க அது பேசுவதே கேட்கிறது, எறும்பு பேசுவதே நேரடியாக கேட்கிறது. அப்ப எவ்வளவு பெருமை வரணும். எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், இதே சராசரி மனுஷனா இருந்தா அவ நபி சீதேவியா போயிட்டாக, அவ அப்படி பேசினா. சராசரி மனுஷரா இருந்தா எறும்பு என்ன சொல்ல தெரியுமா, இந்த எறும்பு என்ன பேச தெரியும், என்கிட்ட பேசுது எறும்பு அப்படிமா. என்ன பேச தெரியுமா, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு காட்டுறதுக்காக வேண்டி. அப்படி தன் பெருமையை வெளிப்படுத்தினால் அது நிகுமத்தாக போய்விடும். அல்லாஹ் தந்தது நியமத்தாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொள்ளணும்னு சுலைமான் நபி பாடத்தை கற்றுத்தர்றாங்க. காலையா ஐயுஹல் மலஉ. அடுத்து வரக்கூடிய 38வது ஆயத்துல பல்கீஸ் அம்மையார் ஒரு அவங்க வந்து ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா பறவை கூட்டங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வருது. தொழுகை நேரம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே அங்கனுக்குள்ள அடுத்த வேலை நடக்கும். போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடம் அங்க தண்ணீர் இருக்கிற இடத்த பறவை தான் காட்டணும். அந்த பறவை காட்டின உடனே ஜின்னுகள் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடும். இங்க இது வருதா இல்லையா, இந்த போரிங் மிஷின் போடுற மாதிரி ஜின்னுகள் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடும். பறவை தான் அந்த தண்ணி எங்க இருக்குன்னு காட்டும். அதுல இஃப்ரீத்துங்கிற பறவையை தேடுறாங்க. அதுதான் கரெக்டா காட்டும். தொழுகையுடைய நேரம் வந்ததோட அது சொல்லும், சரி எங்க இஃப்ரீத் எங்க அப்படின்ன உடனே இது பறவை எங்கன்னு கேட்கறாங்க. பறவை எங்கன்னு கேட்டா ஹுதுஹுது பறவை எங்க அப்படின்னு கேட்கறாங்க. மஹலிலா அரல் ஹுதுஹுத, எங்க ஹுதுஹுத காணோம், எங்க போயிடுச்சு அப்படின்ட்டு கேட்கறாங்க. அதுதான் இந்த செய்தியை கொண்டு வருது. கொஞ்சம் தாமதமா வருது. அது மட்டும் என்கிட்ட ஒழுங்கான காரணத்தோட இல்லைன்னா நான் அதை அறுத்து போடுவேன்னு சொல்லிட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த இடத்துல கோபமும் வெளிப்படுது. எங்க இவ்வளவு ரஹமத்தா இருக்கிற ஆளு அறுத்து போடுவேன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவள அதுவகன்னாங்கிறாங்க, அந்த வார்த்தையே வருது. நான் அதை அறுத்து போடுவேன் அப்படிங்கிறாங்க. சொல்லி ஒரு நபி வார்த்தை, சரி ஒரு பறவை கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுது, இதுக்காக வேண்டி வெட்டி போடுவேன்னு சொல்லலாமா, ஒரு நபி சொல்ற வார்த்தையா அப்படின்னு கேட்கும் பொழுது அறிஞர்கள் பதில் சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல, அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு நேரத்தை தந்திருக்கிறான். அந்த நேரத்தை கடக்க செய்தல் என்பது அவ்வளவு பெரிய கோபத்தை கொடுக்குமா.
அல்லாஹுவை வணங்குறதுக்கான நேரம் வந்து போச்சு. இது அது கூட எனக்கு அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எனக்கு இவைகள் துணை இல்லை என்றால் இது இருந்து என்ன இறந்து என்னங்கிற மாதிரி அவட எண்ணம். அதனாலதான் அறுத்து போடுவேன்னு சொன்னாங்க. அத சுலைமான் நபிக்கு அந்த அளவுக்கு சரியான சில நேரங்கள் அந்த மாதிரி கோபங்கள் வந்துடும். ஒரு நாள் அப்படிதான் உட்காந்துக்கிட்டு அந்த குதிரைகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த குதிரையுடைய நல்ல ஆஜானுபவனான குதிரைகள் ஏரியால போய் இது பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய அந்த 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 காட்சிகள் கொஞ்ச நேரத்தை லேசாக கடத்தி விட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி கடத்தி விட்டது. உடனே வந்தது கோபம். இவைகளால் தானே எனக்கு இப்படி வந்துச்சுன்னு எல்லாத்தையும் அறுத்து போடுங்கட்டா. அப்படிப்பட்ட ஆளு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்க தனக்கு எந்த விதமான தீங்கையும் யாரும் இறை வணக்கத்தில் இடையூறாக தந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருப்பாங்க. இது இப்பதான் செய்தியை கொண்டு வருது. எங்க போனேன் அப்படின்னு கேட்டாங்க. அதையும் கேட்கறிய, ஒரு ஊர்ல ஒரு அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பொம்பளை தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அல்லாஹுவை தவிர்த்து வேற இதை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு எல்லாம் கேட்டு செய்தியை கொண்டு வர இங்கேருந்து கடிதத்தை அனுப்பி விடுறாங்க. இதை கொண்டு போய் போட்டுட்டு வா, அங்க எல்லாத்துக்கும் அழைப்பு கொடு, எல்லாரும் வரணும்னு சொல்லிக்கிட்டு இங்கேருந்து அழைப்பு விடுறாங்க. ஒரு நபிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தான் முதல்ல இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னைக்கு வந்திருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்திருக்கு. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல்ல எழுதுனது அவதான் அனுப்பிச்சுறாங்க. அது போட்டு அனுப்பி விடுறாங்க. எல்லாம் அங்க போன உடனே அவ என்ன செய்யறாங்க, பல்கீஸ் அம்மையார் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சமாச்சாரம் தான் பேச்சுல வருது. காலையா ஐயுஹல் மலவு ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கபல அன் யஅதூனி முஸ்லிமீன். அவங்க எல்லாம் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னால அவங்க கிட்ட ஒரு சிம்மாசனம் இருக்கு, அது இங்க வந்து சேரணும்னு கேட்கிறாங்க. சிம்மாசனம்னா சாதாரண சிம்மாசனம் இல்ல, மிகப்பெரிய அரண்மனை. அது வந்து சேரணுங்கிறாங்க. காலை எவ்ரீத்தும் மினல் ஜின்னி ஆனா ஆதிக்கு பிஹி கபல அன் தகூம மின் மகாமிக்க. சபை கலையறதுக்கு முன்னால நான் கொண்டு வந்து சேர்த்துறேன்னு இஃப்ரீத்துங்கிற ஜின்னு தான் ஜின்னுலயே ஆக வலுவான ஜின்னு அது சொல்லுது. அவன் சொல்றாங்க இல்ல அதற்கு முன்னால வரணும் அப்படின்ன உடனே இந்தஹு இல்மும் மினல் கிதாப் ஆசிஃப் இப்னு பர்கியான்னு சொல்லி மனிதர்களில் இருந்த ஒரு ஞானம் மிகுந்த ஒருவர் சொல்றாரு, நான் கொண்டு வரேன். எப்போ சபை கலையறதுக்கு முன்னால இல்ல, உங்களுடைய கவனம் திரும்புறதுக்கு முன்னால கொண்டு வந்துடுறேன். கபலா எருத்தத்த இலைக்க தருஃபுக அப்படிங்கிறாங்க. கபல எருத்தத்த இலைக்க தருஃபுக, ஒரு பார்வையை நீங்க இங்கேருந்து அங்க திருப்புறத்துக்கு முன்னால கண் சிமிட்டி முடிக்கிறதுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படிங்கிறாங்க. ஃபலம்மா ரஆஹு இப்படின்ட்டு இன்ன பாக்குறாக, கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு. இங்கிருந்து இங்க பாக்குறா இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமான சிம்மாசனம் வந்திருக்கு. இதெல்லாம் அற்புதங்கள், இறைமறை சொல்கிற அற்புதங்கள். இங்க சுலைமான் நபி காட்டி இருந்தாங்கன்னு சொன்னா மோஜிசாவாயிடும். ஒரு நபியிடம் அற்புதம் வெளிப்பட்டால் அதற்கு பேர் மோஜிசான்னு பேர் ஆயிடும். நபி அல்லாத மூமினான மனிதர்களிடம் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா கராமத்துங்கிற பேர் வந்துடும். ஒரு நபியும் அல்ல, ஒரு மூமினான மனிதரும் அல்ல, ஒரு காஃபிர் கிட்டேந்து வெளிப்படும். சில நேரம் அற்புதம் வெளிப்படும். அது இஸ்தித்ராஜ்னு சொல்லுவாங்க. அது கண்கட்டி வித்தைங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கண்கட்டி வித்தையா மாறும். அப்போ இங்கே ஒரு ஆசிபுன் பிரகியான்னு சொல்லக்கூடிய ஒரு மூமினான மனிதர் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இத பார்த்த உடனே தன்னுடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்களா, அல்லாஹ் என் முன்னால் இப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறான்னு சொல்லி அப்பமும் சுலைமான் நபி நன்றியை வெளிப்படுத்துறாங்க. அப்பவும் இந்த வார்த்தையை பாருங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் இறைவனின் அருள். இதான் நம்ம நிறைய இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் இறைவனின் அருள். ஒரு இது கிடைச்சதுன்னா பொக்கிஷமா கிடைச்சதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை போடுவாங்க. லி எபுலுவனி, என்ன சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அற்புதத்தை செய்து காட்டுகிறான். ஒரு அற்புதம் காட்டணும்னா அங்க பெருமை வரணும், ஆனா பெருமை இல்ல, பணிவு வருகிறது. இதுதான் நியாமத்து. எதுக்காக என்ன சோதிக்கிறான், அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். யாருப்பா கொடுத்த, அல்லாஹ்ல தந்தான் நினைக்கிறானா இல்ல தன்னுடைய சக்தியில இருந்தா வந்ததுன்னு நினைக்கிறானா? அப்போ அஷ்குர் அம் அக்ஃபுர் ஒமன் ஷக்கர, யார் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நன்றியை வெளிப்படுத்துவாங்களோ ஃபஇன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி, அவனுக்குத்தான் அந்த நன்றியை சேகரமாக்கி கொண்டான். அவன் நன்றி பாராட்டலான்னு சொன்னா அது அவனுக்கு தான்ப்பா நல்லது. ஒமன் கஃபர, யாரு மறுப்பானோ, நன்றி கொன்று விடுவானோ, ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், அவன் சங்கையானவன். உன்கிட்ட வந்து உன் இதுல போட்டி போட்டுக்கிட்டாரு போறான். அவன் கரீம்பா, அவன் சங்கையான ஆளுப்பா. கனியு, தேவையற்றவன். இதுல போட்டுக்கிட்டு யாரு வந்து சண்டை பிடிப்பா?
இதுல யாரு ஏன் நீ அப்பா எடுத்தான்னு கேட்க போறான்னா, அது உனக்கு கேடா முடிஞ்சு போயிடும், அது என்னுடைய இதுல நீ பெருமை அடிக்கிறியாங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்ப இன்று ஓதப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை உணர்த்தி காட்டுகிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நியாமத்தாக நாம் மாற்றிவிட வேண்டும். நியாமத்தாக மாற்றணும்னா என்ன செய்யணும்னா பணிவு வர வேண்டும். அறிவு ஞானங்கள் தொடுகிற பொழுது பணிவுகள் வர வேண்டும். தனக்கு ஏதாச்சும் தனக்கு ஒரு அற்புதங்கள் தன்னுடைய பகுதியில் தனக்கான ஒரு அந்தஸ்துக்கள் கிடைக்கிற பொழுதெல்லாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தே போனார்கள், அப்படி அடங்கியே போனார்கள், நன்றியே வெளிப்படுத்தினார்கள். சாமானியமானதல்ல நன்றிங்கிறது. இறைமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும். நாளை சொர்க்கத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை இருக்குது இல்லையா, அது சொர்க்கம் முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருக்குமா. சொர்க்கவாதிகள் கூட அங்கே அந்த வார்த்தையை தான் சொல்வார்களாம். சூரா ஜுமர்ல இறைவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா. சொர்க்கவாதிகள் அந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். அப்படி அழைத்து வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா அங்கு பல்வேறு வகையான விஷயங்களை காட்டுவான். அதுல ஒண்ணு என்ன, எல்லாரும் முத்தரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுரில் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வகுதிய பைனஹும் பில் ஹக் என்றெல்லாம் வக்கீல அங்க சொல்லப்படுற வார்த்தை எதுவாக இருக்கும் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் பதிவு செய்வான். ஏன்னா அவங்க தான் அதுக்கு தகுதியான ஆட்கள். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் இல்லையா, பெருமை அடிக்காமல். இவங்க தானே சொர்க்கத்துக்கு தகுதியான ஆளு. அப்ப அந்த சொர்க்கத்திற்குள்ளாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அருளையும் நியாமத்தையும் பார்க்கும் பொழுதெல்லாம் இது யாரு, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், இது உங்களுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ், இது உங்களுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இங்க உலகத்துல பாராட்டு விழா நடக்கும் போது பாக்குறோம்ல, ஒரு கொஞ்சம் கண்ணியமா பாராட்டு விழா ஒருக்கு நடக்குது. ஒவ்வொரு ஆட்களும் கொண்டாட போத்துறாங்க, சில பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, சில பேர் ஒவ்வொன்று கொடுக்கும் போதெல்லாம் தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ்கிட்டே இருப்பார் இல்லையா. இந்த மாதிரி சொர்க்கத்துல இவருக்கு கிடைக்க ஒவ்வொன்றையும் பார்க்க எல்லாமே கண்கள் காணாத காட்சிகள், காதுகள் கேட்காத அந்த இதுகள், சிந்திச்சே பார்க்க முடியாத அளவுக்கான இதுகள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கா தந்திருக்கான் ரப்பு, எனக்கா இதுன்னு பார்க்க அங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் சொர்க்கம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தவிர ஒரு வார்த்தையே வராது சொர்க்கவாதி கிட்ட. அதனால அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் எந்த நாவுகள் அதை சொல்லி பழகி இருக்குமோ அல்ல அதிலேயே திளைத்திருக்குமோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் சொர்க்கவாதிகளான அடையாளம் என்று. தனக்கு ஒவ்வொரு அருள்கள் கிடைக்கும் பொழுதும் அவன் பெருமை அடிக்காமல் எவன் நாவுகள் முதலில் அல்ஹம்துலில்லாஹ்வை மொழியுமோ, எதை கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செஞ்ச பெரிய கருணைங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செஞ்ச அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபகத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செஞ்ச இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் நம்மடங்க, நான் இல்லைன்னா நான் ரொம்ப முயற்சி எடுத்தேங்க, இதெல்லாம் நான் என்னுடைய இதெல்லாம் அப்படின்னு வந்தான்னா இந்த பெருமை கிபருடைய தன்மை, இது நரகவாதியின் அடையாளம். அது இவன்கிட்ட வெளிப்படுதுன்னு அர்த்தம். பணிவு வெளிப்பட்டு அவன் அல்லாஹ்வை புகழ்வான் என்றால் அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த ஆயத்தின் பின்னணியில் இவன் சொர்க்கவாதியின் அடையாள புருஷனாக வெளியாகுகிறான் அப்படிம்பாங்க. ஏன் இவன் நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் புழங்கிட்டே இருக்கு, இது சொர்க்கவாதிகள் இங்கதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்கேயே அதை வெளிப்படுத்தி காட்டுறான், அடையாளப்படுத்தி காட்டுகிறான் என்று ஒரு மக்கள் சொல்வார்கள். அதனால இந்த பணிவும் அடக்கமும் நம்மிடம் எப்பொழுதும் மேலோங்கி நிற்க வேண்டும். பெருமை என்கின்ற ஆணவங்கள், மிக மோசமான அந்த குணங்கள் நம்மை விட்டும் அடியோடு ஒழிய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் மிகுந்த அவன் உகந்த நல்லடியார்களாக நம்மை ஆக்குவானாக. பல்வேறு ஞானங்களையும் பல்வேறு பாக்கியங்களையும் பல்வேறு சிறப்புகளையும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் நமக்கு நாளை மறுமையிலும் நசீவாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத خلقஹி வரிضா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد